Hello students, welcome to Tamil's World. Next இப்போ பார்க்க போகிற சம்னா 12th standard accountsல illustration 2 first chapterல. So இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? Statement of profit or loss account. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் சைடு போட்டணுன்றதுனால particulars, then rupees, particulars and rupees. இப்போ இந்த சைடு நம்ம என்ன எழுதுவோம்? to opening capital, and in this side by closing capital, to additional capital, by drawings. Then இப்போ இதில் கொடுத்துருக்க அமௌண்ட்ஸ்லாம் என்ன எழுதிடலாமா? ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் as on 1st April 2018 தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். எவ்வளோனா 1,60,000. தென் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,50,000. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் 25,000. தென் ட்ராயிங்ஸ் 30,000. இப்போ டோட்டல் பண்ணிப்போமா? இப்போது எவ்வளோ வருது டோட்டலாக? இங்கே வந்து 1,80,000 வருது, இங்கே 1,85,000 வருது. இப்போது என்ன பண்ணணும்? இங்கே தானே வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்போது இந்த வேல்யூ தான் இங்கே எல்லாமே போடணும். 1,85,000. இப்போ இந்த சைடு தானே ரிமைனிங் அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்குது. எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது? 5,000. அப்போது உங்களுக்கு அப்படி டக்குன்னு போட தெரியலனா இங்கே வந்திருக்க அமௌண்ட் டோட்டல் எவ்வளோ? 1,85,000. இதில் எவ்வளோ வந்திருக்கு? 1,80,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 5,000. அப்போது இந்த சைடு வந்துச்சுன்னா லாஸ். ஸோ பை லாஸ் எவ்வளோ? 5,000. அவ்வளோதான்.